ஸோ இன்னைக்கு காலையில் இவங்களை எல்லாத்தையும் திறந்து விட்றப்ப என்ன பண்ணேன்னா இந்த கருப்பியும் கொஞ்சம் அந்த கூண்டு விட்டு வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா பாவம் ரொம்ப நாள் அது உள்ளாரையே இருக்குது. கொஞ்சம் அதை ரிலீஸ் பண்ணி விடலாம், என்ன பண்ணுது, ரொம்ப எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணுதா இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகுதா என்னன்னு பார்க்கலான்ட்டு இதோட ரிலீஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த மற்ற கோழிங்கள்லாம் கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் முன்ன அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. இவ வேற வரா புரியாது உள்ளற முட்டை எதுவும் வச்சு வருவாளாட்ட தெரியுது. சரி போ 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 மூஞ்சிலாம் நல்லா சவுந்துருக்கு. முட்டைக்கு எதுவும் வருவாளான்னு தெரியல. சரி மேயிட்டும். இதாக வருங்க எல்லாம் அவங்கவுங்க குஞ்சுங்களோட செப்பரேட்டாக பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போ இவங்க இந்த ஒரு பேட்சை வெளியே விடலாமான்ட்டு யோசனையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. அந்த பூனையை நினச்சாலே பயமாக இருக்குது. அன்றைக்கி அப்படி தான் யதார்த்தமாக நான் பார்த்தேன், ஏதோ ஒரு கருப்பு கலரில் வாயில் வச்சுருந்துச்சி. நான் கூட சரி கோழி கொஞ்சம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினச்சேன். பாருங்க லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக அது அப்படியே வரட்டுது. கடைசியில் பார்த்தா ஏதோ குருவியை பிடிச்சிட்டு வந்துருந்துச்சு. ஸோ ஆமாம், இவ முட்டைக்கு தான் வரான்னு நினைக்கிறேன். நேராக போய் முட்டையில் உட்கார்றா. சரி பார்ப்போம், இதை உள்ளாரே விட்டு அடித்து வைப்போம்.